கேக்குதா கேக்குதா? இந்த மைக் கரெக்டா வைக்கணுமா? வருங்கால முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை வணங்கி ஆட்சியில் மைக் கூட ஒழுங்கு நினைக்க மாட்டேங்குது. அதாவது ஒரே ஒரு தப்பு நம்ம செய்யறது, ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு ஒரு தலைமுறையை தாண்டி கோடி கோடி மக்களை பாதிக்கிறதுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அந்த டிடிஆர் நான் தேடிட்டு இருக்கேன். டிக்கெட் வாங்காம ஒரு ஆள் ட்ரெயின்ல ஏறுறது அன்னைக்கே நிப்பாட்டி இருந்தேன்னா இத்தனை கோடி மக்களும் பாதிச்சிருக்க மாட்டாங்க. நீ ஒரு ஆள் ஒழுங்கா வேலை செய்யாம எவ்வளவு பேரு தெருல ஒன்று நிப்பாட்டி இருக்க பாரு. நீ திருவாரூர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? திருவாரூர் தேரு பக்கமா நீ திருவிழா உனக்கு வைக்கவா நீ. பல்லாவரம் தொகுதியில ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. மிக மோசமான பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. அதனால பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த, ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் பொதுவெளியில வர முடியாத காரணத்தினால அந்த குடும்பத்தை சார்ந்த நபரை சாட்சிக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறேன். கேக்குதா கேக்குதா? இந்த மைக் கரெக்டா வைக்கணுமா? கேக்குதா? ஓகேவா? வருங்கால முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை வணங்கி ஆட்சியில் மைக் கூட ஒழுங்கு நினைக்க மாட்டேங்குது. வருங்கால முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை வணங்கி நம் டிவிகே கழகத்தின் குடும்பத்தோடைய தந்தை திரு ஆனந்த் அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அதாவது ஒரே ஒரு தப்பு நம்ம செய்யறது, ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு ஒரு தலைமுறையை தாண்டி கோடி மக்களை பாதிக்கிறதுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அந்த டிடிஆர் நான் தேடிட்டு இருக்கேன். டிக்கெட் வாங்காம ஒரு ஆள் ட்ரெயின்ல ஏறுறது அன்னைக்கே நிப்பாட்டி இருந்தேன்னா இத்தனை கோடி மக்களும் பாதிச்சிருக்க மாட்டாங்க. நீ ஒரு ஆள் ஒழுங்கா வேலை செய்யாம எவ்வளவு பேரு தெருல ஒன்று நிப்பாட்டி இருக்க பாரு. நீ சரி, ரைட்டு. அப்போ திருவாரூர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? திருவாரூர் தேரு பக்கமா நீ திருவிழா உனக்கு வைக்கவா நீ. அட மாமல்லபுரத்து மன்னவா நீ செதுக்குன சிலையா நிக்கிற நீ. பரந்தூர் போவோம் வரியா, வேங்க வயல் நடந்தது முறையா, பெண்களுக்கு இங்க நிறையா பாலியல் தொல்லை கொடுக்கிற சரியா சரியா. அப்பா ஏய் டாடி ஏய் அப்பா கேக்குதா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே கேக்குதான்றேன். சரி, முதல்ல இந்த தொகுதியில இருந்து வருவோம். இந்த தொகுதி எம்எல்ஏ யாருப்பா? இந்த கருணாநிதியின் பேர் வச்சாலே சிக்கல் தான் போதுங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி. சரி, ரைட்டு. நான் நல்லா பேசுறது கேக்குதுல, ஏன்னா முக்கியமான உங்க தொகுதி பிரச்சனையை பேச போறேன். கேக்குதா கேக்குதா? இப்போ ஓகேவா தம்பி? தம்பி ஓகேவா? உங்க தொகுதியில பல்லாவரம் தொகுதியில நடந்த ஒரு அநீதி, ஒரு கொடுமை, ஒரு அவலத்தை பத்தி தான் நீங்க பேச போறேன். இது நிச்சயமா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க இவ்வளவு கேவலமான ஒரு செயல் இங்க நடந்திருக்கு. இந்த தொகுதியில இந்த ஆட்சியில நடந்திருக்கின்றத மக்கள் மூலம் தெரிஞ்சுக்கணும். பல்லாவரம் தொகுதியில ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. மிக மோசமான பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. அதனால பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த, ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் பொதுவெளியில வர முடியாத காரணத்தினால அந்த குடும்பத்தை சார்ந்த நபரை சாட்சிக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறேன். உங்க முன்னாடி அவங்களை நம்ம அறிமுகப்படுத்துறோம். அப்பதான் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரியணும். ஏன்னா இங்க போதை இல்லை,
மாசு சொல்றாரு போதை கிடையாது. அதாவது திமுக சொல்ற வார்த்தையை ரொம்ப தெளிவா நம்ம கவனிக்கணும். ஏன்னா கஞ்சா ஒழிப்பேன் போதை ஒழிப்பேன் வாங்க பூரா பல் எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கேன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான், தேவைப்படும் போது எடுத்து விற்பாங்க. இப்போ அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட குடும்பத்தினரை சார்ந்த ஒரு நபரை இன்றைக்கு மேடைக்கு வர வைக்கிறோம். வர சொல்லுங்க, கூப்பிட்டு வாங்கப்பா, தூக்கிட்டு வா. கூப்பிடுவாங்க. பிடிச்சிங்க. வாடா செல்லம். அப்படியே கேமரால காட்டு, முகத்தை காட்டு. அதாவது இந்த பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பசுமாட்டை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செஞ்சான் போதையில போட்டு. அவங்க வகைரா தான் இது. உச்சபட்ச போதையில பல்லாவரத்துல பாலியல் வன்புணர்வு ஒரு பசுமாட்டுக்கு. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போன அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போன தருணத்தை தாண்டி ஒரு மாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஊர்ல. அதனாலதான் நான் இப்போ சாட்சி சொல்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க சொன்னது, ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு. இதுல என்ன ஒரு விசேஷம்னாக்கா, முதல்வர் சொல்றாரு குடிக்கிறவன் எல்லாத்தையும் வந்து குடிக்க விடாம போய் தடுத்துக்கணுமா. இது ஏன் வேலையா உன் வேலையா? குடிக்கிறவனை கையை பிடிச்சி குடிக்க விடாம தடுக்க வேண்டியது யாரு வேலை? இப்ப பாருங்க, இந்த பச்சை மண் இங்க வந்து நின்றுகிட்டு கிடக்கு. இப்ப இது என்ன சொல்லுச்சு தெரியுமா? எனக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிடும், எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு கேட்டுச்சு. சரி நான் இப்ப என்ன தெரியுமா சொன்னேன், சரிப்பா இந்த மாடுகள்லாம் வச்சு ஒருத்தர் மாநாடு போட்டாரு, அவர்கிட்ட போய் உங்க பிரச்சனை சொல்லலாம்னு கேட்டேன். அப்படி கேட்டதுக்கு அது என்ன தெரியுமா சொல்லுச்சு, நான் உங்ககிட்ட பாதுகாப்பு தான் கேட்டு வந்தேன், என்னையே கொண்டு போய் பலிகடை வாக்குறேன்னு கேட்டுச்சு. என்னடா சொல்ற? சரி செல்லம் சொன்னேன்டா, செல்லம் சொன்னேல. சரி என்னடா விசாரிச்சா, அங்க ஏற்கனவே 2 பேர் வெறி கொண்டு திரியுறாங்க, கண்ணாமன்னு பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்புறமேட்டு தான் கேட்டாக்கா, இல்ல ஆட்சிக்கே வராம 15 வருஷம் கக்கூஸ்க்கு வெளியில உட்காந்து கத்துற மாதிரி கத்திட்டு இருக்க அவங்கள்ட்ட நாங்க போக விரும்பல. ஆட்சிக்கு இங்க வரக்கூடிய நபர்களை பற்றி தான் அவங்கள்ட்ட வந்து நம்ம சொன்னாதான் நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கன்று சொல்லிச்சு. இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பேசணும். இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது கூட இன்னொருத்தரை பத்தியும் பேசணும். ஏன்னா கூட்டு போங்க பாவம், அந்த பிள்ளை பாதுகாப்பு அனுப்பிச்சு வைங்க. பயப்பா யாருக்கல்ல திமுக காரங்கள்ல தெரியாம கூட்டு போ. பாருங்க இறங்க மாட்டேங்குது, நீதி கிடைக்கல, இறங்க மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு கிடக்கு. கவலைப்படாதீங்க, மக்களுக்கு மட்டும் இல்ல மாடுகளுக்கும் சேர்த்து ஒரு சரியான ஒரு நீதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீக்கிரம். இப்போ இந்த ஏற்கனவே இந்த மாடுக்கு மாநாடு நடத்தினார்ல, அவருடைய தம்பிகள்னு சொல்லிட்டு 2 பேரு பயங்கரமா உக்கிரமா பேசுறது. நீதி வழங்கும் போது நியாயத்தை மட்டும்தான்டா பார்க்கணும், அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எதையும் பார்க்க கூடாது. அவங்கிட்ட காசு இருக்கான்னு பார்க்கணும், காலை பிடிச்சி கேட்கணும், காசை வாங்கிட்டு தளபதி விஜய்க்கு எதிராக 2 வீடியோ போடணும். இதுதான் அவங்க அஜெண்டா. ஏன்னா நானு சரி என்னடா அந்த பிரச்சனையா போயிட்டு இருக்கேன்னு போய் விசாரிச்சா, எப்போ உங்க அண்ணன் சொல்றாரு சீமானு தளபதி விஜய் அவர்களை குறித்து பேச வேண்டான்ட்டு. ஆனா சாட்டை அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் விஜய் அவர்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க. நமக்கு தெரிந்த நண்பர் மூலம் விசாரிக்க சொன்னாக்கா அது ஒரு கணக்குல அங்க செட்டிங்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் திமுகவோட. அதை தாண்டி சாட்டை அவர்கள் வந்து எதுக்கு இவ்வளவு வன்மையா சீமான பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப சீமான் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லி கேட்கலனாக்கா சீமான் அண்ணன் ஒரு இதா கூட மதிக்கலையாம் சாட்டை. எப்படி சீமான் அண்ணன் ஒரு இதா கூட மதிக்கவே மாட்டாராம். அதுக்கு இன்னொரு காரணம் நமக்கு தெரிஞ்ச நபரை வச்சு கேட்கும் போது அவர் சொல்றாரு, அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம், நான் விஜய் அவர்களை அடிச்சாதான் இந்த வாரியர்ஸ் இந்த தம்பிங்கெல்லாம் அண்ணன் சீமானை போட்டு அடிப்பீங்க, அப்பதான் அவர் காலி அவர் கட்சி அப்பதான் கைப்பற்ற முடியுன்றாராம். இது என்ன கொடுமை பாருங்க. நீ ஒரு பொழைக்கிறது ஏன் எங்கள்கிட்ட வர, நீ எதிர்க்க வேண்டியது யார? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. இன்றைக்கு இந்த கனிம வளத்தை திருடக்கூடிய அந்த திருட்டு பசங்க ஊருக்குள்ள வந்துகிட்டு பண்ணக்கூடிய அழிச்சாட்டியும் ஒரு பத்திரிகை நிருபர்கள் போறாங்க. எந்த தொகுதி தெரியுமா? 10 ரூபா பாலாஜி ஞாபகம் இருக்கா? அந்த கரூர் தொகுதிக்குள்ள அந்த கனிம வள திருடை குறித்து காணொலி எடுக்க சென்ற 2 பத்திரிகை நபர்களை கடத்தி வச்சு அடின்னு அடிச்சு அது சேட்டலைட் மீடியா வரைக்கும் பெரிய ப்ரெஷர் கிடைச்சதுக்கு அப்புறம் காவல்துறை போய் அன்னைக்கு மீட்டுட்டு வந்தாங்க. நான் ரொம்ப வேதனையா நம்ம இங்க பதிவு பண்ண வேண்டியது இன்னொரு விஷயம், இந்த ஆட்சியில முதல்ல காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கா?
காவல்துறைகள் எவ்வளவு அவங்களுடைய வேதனையை வலியை எங்கேயும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு, ஆனா காவல்துறைக்கு சங்கமே கிடையாது. அவங்களுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம், அந்த 10 ரூபா பாலாஜி அவர்கள், இந்த 10 ரூபா பாலாஜின்னு ஏன் சொல்றோம்னா, எப்படி ஃபர்ஸ்ட் இந்த கோர்ட்டுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடிய இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இப்போ அந்த உடம்பு வலினால கூலி தொழிலாளர்கள் இருந்து, இன்னும் சொல்ல போனா குப்பை பொறுக்கிறாங்கல்ல, குப்பை பொறுக்கக்கூடிய நபர்கள் அவங்க குடிக்கிறதுக்கு வாங்குற பாட்டில் வாங்குறாங்க. அந்த குப்பை பொறுக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து 10 ரூபா பிச்சை எடுக்கிறானுங்க. இது ஒரு ஆட்சி. நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த டிஆர்பி ராஜா தளபதி விஜய் அவரை குறித்து நேற்று NDTVல ஒரு செய்தி வந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த முதலமைச்சர் அவர்கள் பல கோடி செலவு பண்ணி இந்த பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பப்ளிசிட்டி சேர்க்கறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு போட்டோ, நம்ம தளபதி விஜய் அவருடைய போட்டோ வெளியில வந்துச்சு. மொத்தமும் க்ளோஸ் திமுகவுடைய ஆட்டம். தொடர்ச்சியாக நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த 10 ரூபா பாலாஜியா இருக்கட்டும், இந்த டிஆர்பி ராஜா இருக்கட்டும், டிஆர்பி ராஜாலாம் ஒரு பாட்டே இருக்கு, ஆளும் வளரணும் அறிவு வளரணும் அதாண்ட வளர்ச்சின்னு எம்ஜிஆர் பாட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லாம இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. டிவிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோடைய இசட் டீமா. அப்ப நாங்க இசட் டீம்னா நீ ஏ டீமாப்பா? நீ தான் ஏ, உங்க சின்னவர் பி, உங்க முதலமைச்சர் வந்து அவர் தான் வெள்ளக்கொடையை தூக்கிட்டு போன வெள்ளக்கொடை வேந்தர். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் இந்த வெள்ளக்கொடையை தூக்கிட்டு மோடி வந்தப்போ ஓடினாரு பாருங்க ஒரு ஓட்டம். அதுக்கப்புறம் நான் அமேசான், பிளிப்கார்ட்னு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலயும் ஆர்டர் போட்டு பார்க்குறேன். வெள்ளக்கொடை மட்டும் இல்லவே இல்லைன்ட்டானுங்க. இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி வாங்கினாருன்னு தெரியல. டிஆர்பி ராஜா சொல்றாரு, சும்மா வரலடா திமுக காரன். எப்படி வந்த? வெள்ளக்கூடம் மட்டும் கிடையாது, அவங்க வரலாறு ரொம்ப பெருசு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்கள், நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க, சாமானியமா மாச கடைசியில் உங்க கையில ஒரு 5000 ரூபாய் நிக்குதா? ஒரு 5000 ரூபாய் நிக்குதா? பசங்களுடைய கூகுள் பேவா இருக்கட்டும், பெண்களோட கூகுள் பேவா இருக்கட்டும் மைனஸ்ல இருக்கு. இந்த ஆட்சியில சாதாரணமான ஒரு விஷயம் எல்லாமே இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு எட்டா கனியா மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு வேலை வாய்ப்புன்றதா இருக்கட்டும், பாதுகாப்புன்னு இருக்கட்டும், கல்வின்றது இருக்கட்டும், சாதிய திட்டமிட்டு இங்க வந்து நமக்குள்ள புகுத்தி கொண்டே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த சாதிய சிக்கலுக்குள்ள போய் சிக்காதீங்க. எந்த மதத்தை வேணாலும் வழிபடலாம், அது நமக்கான உரிமை. ஆனா நமக்குள்ள ஒரு சாதிய பாகுபாடை ஊட்டிட்டு நம்மளை சமூகத்துல ஏழ்மையா வச்சிருக்கக்கூடிய அடிப்படை விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வறுமையில இருந்தா மட்டும்தான் எலெக்ஷன் நேரத்துல காசு கொடுத்தா வந்து ஓட்டு போடுவீங்க. நீங்க வறுமையில இருந்தாதான் உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில வந்து நீங்க அரிசி வாங்கிக்கலாம் பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்து நிக்க முடியும்னு திட்டமிட்டு இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் உங்களை கடைசி வரைக்கும் வறுமையிலேயே வச்சிருக்காங்க, கடைசி வரைக்கும் ஏழ்மையிலேயே வச்சிருக்காங்க. உங்களுக்குள்ள சாதி பாகுபாடை ஊத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவனை அவன் கருப்பா இருக்கான்னு சொல்லியும் அவன் சாதியை சொல்லியும் சக மாணவர்களே அவனை வந்து தீயில தள்ளி விட்டுருக்காங்க. புல்லட் ஓட்டினா வெட்டுறாங்க, படிச்சா வெட்டுறாங்க. இங்க வந்து வாழ்க்கையில மேம்பட்டு வர முடியாத அளவுக்கு இந்த சாதிய பாகுபாடை தொடர்ச்சியாக இங்க புகுத்தி வச்சது யாரு? இந்த திட்டமிட்டு இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய இந்த சதியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வர வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு, அது ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி தளபதி விஜய் அவர்கள். இந்த பேரை, இந்த புகழை, இந்த பணத்தை கொடுத்த என் மக்கள் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து போராடுற துறையே கிடையாது. மாற்றுத்திறனாளி இருக்க வரைக்கும் எல்லாரும் போராட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பிதைத்து வைத்த பணத்தை மண் அழுட்டு போகும்போது 6 பணத்தை அழுட்டு போயிட்டானுங்க திமுக. ஸோ தொடர்ச்சியா இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என் மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சமகாலத்துல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, ஒரு கொடியை ஆரம்பிச்சு, ஒரு கோட்பாடு ஆரம்பிச்சு, இவ்வளவு பெரிய இளைஞர் தொண்டர் பலத்தோட இந்த திமுக என்ற தீய சக்தியை எதிர்ப்பதற்கு திராணியோடு வரலாற்றில் வந்து நின்ற ஒரே ஆம்பளை தளபதி விஜய் அவர்கள். நீங்க ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கும் போது மத்தியிலையும் மாநிலத்திலையும் எதிர்த்துட்டு, ஆமா உங்களை எதிர்த்தா நிக்க போறேன், என் மக்களுக்கு அரணா வந்து நான் நிக்க போறேன்னு சொல்றதுக்கே ஒரு தனி தில்லு வேணும். எங்க திமுக யாராவது சொல்லு பார்ப்போம். வழி வழியா அப்ப மகன் பேரன் மாத்தி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இங்க போராடாத துறை எந்த துறை சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? இதுல குறிப்பா நம்ம இன்னொரு விஷயம் பேசுறது, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசும்போது நம்ம கனிமொழி அக்கா முன்னாடி சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாக உருவாகிறார்கள். ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? இளம் விதவைகள் அருமையா உருவாகிறாங்க. எப்படி அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அருமையா உருவாகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா அவங்களுக்கும் சரி, கனிமொழி அக்காவுக்கும் சரி, தமிழிச்சி தங்கப்பாண்டியனும் சரி, நம்ம சத்யராஜோட மகள் இருக்காங்க அவங்களா இருக்கட்டும், மதுவதினியா இருக்கட்டும், அல்லது வந்து நம்ம கமலஹாசன் கட்சியிலேருந்து ஒரு பெண் வந்தாங்க அவங்களா இருக்கட்டும், அதை தாண்டி மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா சர்மிளா அக்கான்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பாட்டு பாட்டே இருப்பாங்க, ஒரு டாக்டர் அக்கா. அந்த அக்கா சொன்னாங்க, நீங்க வந்து
பீகாருக்கு போக முடியுமா? அங்க நீங்க போய் பெண்களோட இருக்க முடியுமா? நீங்க போய் பாருங்க. நீங்க பீகாருக்கு போங்க, அங்க போய் பாருங்க, உங்களால வந்து பெண்களை கூட்டு போய் நிம்மதியா இருக்க முடியுமான்னு. ஆனா இன்னைக்கு ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம் 3 பேரை கொன்றிருக்காங்க. அதுல வந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டிருக்காங்க, ஒரு ஆணை கொண்டிருக்காங்க, 2 வயசு குழந்தைய கொண்டிருக்காங்க. இப்ப பீகார்காரர் என்ன தெரியுமா சொல்றான்? டே, எங்க ஊர்ல வெறும் நாங்க பான் பிராக் தாண்டா போடுவோம், ஆனா உங்க ஊர்ல தான் கஞ்சா, ஆப்பின்னு, ஹெராயின் முழுசா கிடைக்குது. காவல்துறையை ஃபங்க்ஷன் பண்ண விடாம வச்சுட்டு அவன் சாதாரணமா சர்வசாதாரணமா கொன்னுட்டு பாடி எடுத்துட்டு அவன் ஒவ்வொரு குப்பை கிடங்கா போய் டிஸ்போஸ் பண்றானா எந்த அளவுக்கு போது பாருங்க. தொடர்ச்சியாக நீங்க யோசிச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்கு? படிக்கிறதுக்கு. ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது கத்துக்கிட்டு வந்துருவாங்களோ, போதைப் பொருளை பத்தி கத்துக்கிட்டு வந்துருவாங்களோ, ஸ்கூலுக்குள்ள போனா பாலியல் அத்துமீறல் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதறிக்கிட்டு இருக்கோம். நம்ம நடிப்பு அரக்கன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அந்த நடிப்பு அரக்கனுக்கே வந்து டஃப் கொடுத்தாரு ஒருத்தர், நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். இப்போ அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நடிகர்களுக்கு விருது கொடுத்தீங்க, ஏன் அன்பில் மகேஷ் கொடுக்கல? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய நடிகர், சீரியல் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு, அந்த மனுஷனுக்கு ஏன் நீங்க அவார்டு கொடுக்கவே இல்லை? நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அன்பில் மகேஷ் இப்ப சொல்லியிருக்காரு. என்னப்பா அந்த ரகசியம்னு கேட்டா, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுனாக்கா நீட்டை ஒழிச்சிருவாராமா. ஏய், காங்கிரஸே ஒழிச்சது நீங்க தானையா? காங்கிரஸே ஒழிச்சு விட்டுட்டு மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வரணுமா? என் சாமானிய வீட்டு பிள்ளைகள் இங்க நீட்டு பயிற்சி பெறுவதற்காக எத்தனை லட்சம் கோடி இங்க செலவாயிட்டு இருக்கு. அதை வச்சு எவ்வளவு பெரிய ஒரு வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. நீட்டுக்காக பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நீங்க எங்களை ஏமாத்துனீங்கல்ல. முதலமைச்சர் ஒரே ஒரு அரசாணையை வெளியிடல. நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. தமிழ்நாட்டில் நீட் பயிற்சி பெறுவதற்கு இலவசம் ஒரு அரசாணை வெளியிட துப்பு கிடையாது. நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து காலங்காலமா நடிக்க வேண்டியது. மக்களே, போலியான வாக்குறுதியை நம்பி நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு விலை போயிட்டு பல ஆயிரம் சமாதிகள் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாமானிய வீட்டு பிள்ளைகள் கையில ஒரு 10 ரூபாய் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. அரசாங்கம் சொன்ன எந்த வாக்குறுதியும் பெரும்பாலும் நிறைவேற்றவே இல்லை. குறிப்பா முக்கியமா நமக்கு எது அடிப்படையான விஷயம் அதை நிறைவேற்றல. ஒவ்வொரு முறையும் கரண்ட் பில் கட்டும் போது எவ்வளவு வயிறு எரியுது உங்களுக்கு, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. 500 ரூபாய் இருந்த கரண்ட் பில்ல 5000 ரூபாய்க்கு மாத்தி வச்சிருக்காங்கல்ல. மாசம் நீங்க கொடுக்குற சாபம் இந்த முறை வந்து நிச்சயமா பலிக்கும். இந்த ஆட்சி இங்க இருந்து முடிவு கட்டுற வரைக்கும் நம்ம விடுறதாவும் கிடையாது. தொடர்ச்சியாக திமுக என்னென்ன அக்கப்போர் பண்ணிருக்கு, என்னென்ன அவலங்கள் செஞ்சிருக்குன்றதை நம்ம பேசுவோம். இந்த தொகுதியோட பிரச்சனை, இந்த ரோடு இது வரைக்கும் அவங்க வந்து பெருசுபடுத்தினாங்களா? இது வரைக்கும் பெருசுபடுத்துறதே கிடையாது. சமீபமாக கூட ஒரு பள்ளி மாணவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார், நான் கேள்விப்பட்டேன். அப்போ எந்த ஒரு அடிப்படையான விஷயத்த சரி செய்யாம இந்த கருணாநிதினு ஒருத்தர் பேர் வச்சதுனாலேயே நானும் கம்முன்னு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏவும் எனக்கு நான் இருந்துகிட்டு எந்த ரோடையும் சரி செய்யல, எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான வழிவகையும் பண்ணல. தொடர்ச்சியா போக்குவரத்து எவ்வளவு நெரிசல் ஏற்படுது. காலையில ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் இந்த ரோட்ல இருந்து ஒருத்தர் நினைச்ச நேரத்துக்கு போக முடியுதா, வர முடியுதா? நான் இங்க வர்றதுக்கு 3/4 மணி நேரம் இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தாண்டதுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கடியா இருக்கணும் பொழுது தொடர்ச்சியாக இந்த சாக்கடை கழிவுநீர்கள் இங்க இருக்கக்கூடிய ஏரிகளில் போய் கலக்குது. இவங்க எதையுமே பாதுகாக்க கிடையாது. சாமானிய வீட்டு பிள்ளைகள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் அந்த குடும்பம் மட்டும் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு? இன்னைக்கு தங்கம் 8 கனவா போய்கிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்களால வந்து இன்னைக்கு 1 சவரன் 2 சவரன் இன்னைக்கு போயிட்டு ஒரு குழந்தைக்கு காது குத்து வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு திருமண நிகழ்ச்சி வச்சிருக்கீங்கன்னா தங்கம் வாங்க முடியுதா உங்களால? எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரால 30 கோடிக்கு வாட்ச் வாங்கிட்டாரு. ஒரு வாட்சோட விலை 30 கோடி. தங்கத்தை கொண்டு போய் நீங்க திரும்ப வித்தீங்கன்னா உங்களுக்கு காசு வரும், அந்த வாட்சை வித்தீங்கன்னா காசே வராது. அப்ப எந்த அளவுக்கு பணம் கொளுத்து போய் கிடந்தா ஒரு குடும்பம் மட்டும் 30 கோடிக்கு வாட்ச் கிட்டோம். நம்ம ஒருவேளை சோத்துக்கு நம்ம வந்து கையேந்த வச்சுக்கிட்டு ரேஷன் கடைக்கு வாழ்றது, இதை செய்ய அதை செய்யறது, தொடர்ச்சியாக இந்த டாஸ்மார்க்கை மூடுறதுக்கு வழிவகை பண்றது கிடையாது, இந்த கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கான வழிவகை பண்றது கிடையாது, மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்கான வழிவகை பண்றது கிடையாது, வேலை வாய்ப்பை சரி செஞ்சு கொடுக்கறதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே சிக்கலை நம்ம பல வருஷம் பார்த்துட்டோம். இப்ப நான் தீய சக்திக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், நீ சரியான களத்துல ஒரு வீரனை நீ பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நீ அரசியல் களத்துல பார்த்ததெல்லாம் வேற. இன்றைக்கு அரசியல் களத்துக்குள்ள தளபதி விஜய்னு ஒருத்தர் வந்துட்டாரு. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் வருகைக்கு முன் வருகைக்கு பின்னுதான். ஸோ எங்காட்டம் இனிமேட்டு வெறித்தனமா தான் இருக்கும். எவன் உனக்கெல்லாம் பயமா இருக்க, இப்பவே டிக்கெட் வாங்கிட்டு வெளியூர் ஓடி போயிரு, சரியா? அதான் உனக்கு நல்லது. ஏன்னா தளபதி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கான முடிவு எடுத்திருக்கிறாரு. அவர் பிரச்சாரத்தை தொடங்கி சிட்டிக்குள்ள வரும்போது நீ சிஎம் இருந்தாலும் சரி கோட்டைக்கு போக முடியாது, பிளாக் ஆயிடும். பிளாக் புரியுங்களா? பெரியாருக்கு வந்த சோதனை, உதயநிதி வந்து இளம் பெரியாராம். இது என்னடா கொடுமையா இருக்குது. இளம் பெரியாரு எந்த வகையில் பெரியாரு?
சரி, பெரியார் திமுக பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கான்றது நான் அடுத்து என்னுடைய ஊடகத்தில் நான் சொல்றேன். நீங்க அது மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு கேவலமத்த வேலை செஞ்சு வச்சிருக்கு இந்த திமுக அரசாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஸோ மக்கள் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாருங்க. ஒரு எப்பயுமே சின்ன சின்ன சந்தோஷத்துக்கோ அன்னைக்கு பொழப்புக்கு கையில காசு வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை வாங்கிட்டு நீங்க போயிட்டீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் நம்ம அடிமையா தான் இருக்கணும். நம்ம முதல் விஷயம், எந்த தவறு நடந்தாலும் தைரியமா கேள்வி கேளுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் டிவிக்கே கட்சி நிச்சயமா துணை நிற்கும். தளபதி விஜய் அவர்கள் அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை நடக்குதா, கால் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகணுமா, கால் பண்ணுங்க. நம்ம அட்வொகேட்ஸ் வருவாங்க. உங்களுக்கு பொது பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் கால் பண்ணுங்க. பெண்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இந்த பொறுக்கி பயலுங்க மிரட்டுறானுங்கன்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. உங்களை மிரட்டுறது ஊட்டுறது இந்த வார்த்தை வந்துச்சுனாக்கா நேரடியா நீங்க வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுங்க. இல்ல அதுக்கு தனியா ஒரு பிரத்யேக நம்பர் நான் தர சொல்றேன். அந்த நம்பர் கொடுங்க. எவனா இருந்தாலும் சரி, அது எமனா இருந்தாலும் சரி, டிவிக்கு வந்து நிற்கும். இனிமேட்டு இந்த பெண்கள் மீது குழந்தைகள் மீது நீங்க கை வச்சீங்கன்னாக்கா ஆட்சி மாறட்டும் தளபதிகிட்ட சொல்லி முறையா அவனுடைய ஆண் உறுப்பை டாக்டரை வச்சு நான் இருக்க சொல்றேன். இனிமேட்டு உங்களுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தா மட்டும் தான் நீங்க உருப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு பெண்கள் நீங்களும் முதல்ல வந்து ஒரு ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும்னாக்கா, இந்த போதை எந்த அளவுக்கு உங்களை சமூகத்தில் பாதிச்சிருக்குன்றதை நீங்க வந்து ஒரு வீடியோ எடுங்க. அந்த வீடியோ எடுத்து நீங்கள் வந்து வலைதளத்தில் கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வருமானம் இல்லாமல் நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீங்க பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றோம். அதுல வந்து உங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்ன, உங்களுடைய விண்ணப்பம் என்ன, தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள், எந்த தீய சக்தி இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க மேற்கோள் காட்டினீங்கன்னா நிச்சயமா அது சரி செய்யப்படும். 2026 இன்னும் ஆற பொறுத்த மாதிரி ஒரு 3 மாசம் தான். அதுக்கப்புறம் இந்த ஆட்சியை முச்சந்தி கொண்டு வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில வந்து முதலமைச்சராக உட்காருவாரு. உங்க பிரச்சனை எல்லாம் நிச்சயமா தீரும்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு, குறிப்பா நம்ம மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.